சூப்பர். இன்னொரு டம்ளர் கிடைக்குமா? எத்தனை காஃபி வேணாலும் வாங்கிக்கோ. கிளாஸ் கொடு. சான்ஸே இல்ல. எப்படி இவ்ளோ சூப்பரா காஃபி போடுறீங்க? கை பக்குவம்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா? சும்மா ஐஸ் வைக்காத. எந்த வேலையையும் இன்வால்வ்மெண்டோட செஞ்சா எல்லாமே நல்லதா நடக்கும். உங்ககிட்ட இன்னும் நான் நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன். உங்க அப்பாக்கு தான் காஃபி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்பாவுக்கு டிகாஷன் தூக்கலா இருக்கணும், ஸ்ட்ராங்கா, சக்கரை கம்மியா இருக்கணும். அதானே? எப்படிங்க? வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இது கூட தெரியாதா? ஆனா நான் சொன்ன உடனே புகழ்றேன்னு சொல்லுவீங்க. ஆனா காஃபி சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. குடி. குட் மார்னிங் பா. டேய் குட் மார்னிங்டா. என்ன காலங்காலத்திலே கிளம்பிட்ட? காஃபி கிடைக்குதானே? கடைன்னு சொல்லாதீங்கப்பா, காஃபி ஷாப்னு சொல்லுங்க. அதான் கெத்தா இருக்கும். ஷாப் அப்படின்னா கெத்து வந்துருமா? ஆ, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிப்பார். காஃபி கடை அப்படிதானே வரும். நீ என்ன பண்ற, இனிமே டெய்லி உன்னுடைய ஷாப்பை காலையில ஒரு 6 மணிக்கு ஓபன் பண்ணிப்பார். இந்த வாக்கிங் போறவங்க இல்ல, அங்க வந்து காஃபி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அது உனக்கு ரெகுலர் கஸ்டமரை 100-200 பேரை கொண்டு வந்துரும். காஃபிக்காகவே வாக்கிங்கும் வருவாங்க. நான் சொன்ன மாதிரி நீ ட்ரை பண்ணி பாரு. அப்பா சேல்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது பாரு. ஓகே. காஃபி. காஃபியா? ஐயோ, நீ ஏன் போட்ட? நானே 2 காஃபி குடிச்சிட்டேன். அப்போ சத்தியமா நீ காஃபி போட்டிருக்க மாட்ட. கரெக்ட்பா, மீனாட்சி தான் காஃபி போட்டாங்க. மீனாட்சி காஃபி போட்டாளா? ஓ, இந்தானே. எனக்கு வேணாம், நான் கடையில போய் குடிச்சுக்கிறேன். நல்ல காஃபியும் சாப்பிட்டு பார்க்கணும்டா. அப்பதான் உன்னோட கடை காஃபியும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். மீனாட்சி, காஃபினா இப்படிதான் இருக்கணும். பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. சார் சொல்லுங்க. மீனாட்சி, காஃபி சூப்பரா இருக்கு. தேங்க் யூ சார். நீ சொன்னா கேட்க மாட்ட. எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செய்யற. வீட்ல சும்மா தானே சார் இருக்கேன், அதனால அப்பப்ப சின்ன சின்ன வேலைகளை பண்றேன். சொன்னா கேட்கவா போற இந்த காலத்து பொண்ணு.